ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆடிப்பூரம், அதை நம்ம ஆடி திருப்பூரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த நாள் அது. ஆண்டாளுடைய திருநக்ஷத்திரம் தான் பூரம். அதனால ஆடி திருப்பூரம் அவ்வளவு விசேஷம். எல்லா கோவிலும் ஆண்டாள் திருக்கல்யாணம் கூட பண்ணுவா. உபதேச ரத்ன மாலையில ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீ ஆண்டாளுடைய திரு அவதாரத்தை எப்படி ஏற்றமா பாடுறார் அப்படின்னா, இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்றார். அப்போ பூமாதேவி தான் ஆண்டாளா பிறக்கிறா. பூமாதேவி அங்க எல்லா சுகங்களையும் விட்டுட்டு பெருமாள்கிட்டேன்னு பிரிஞ்சு இங்க பூலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வாருக்கு அந்த துளசி மாடத்துக்கிட்ட கிடைக்கிறா. அவர் கோதைன்னு பேர் வச்சு ஆண்டாளா வளர்க்குறார். அவள் பிறக்கிறதுலேருந்தே அவள் அப்பாவோட அந்த பக்தியால், அதாவது அப்பா எப்படி பகவான் கிருஷ்ணன் மேலே எப்படி ஒரு அந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவருக்கு ஈடுபாடு, எப்படி அவர் அந்த பக்தியோ அவர் பக்தி பெருக்கோடு இருக்காரோ அந்த பக்தியிலேயே பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அவளுக்கும் அந்த பக்தி மார்க்கம் தான் அவளை அப்படி ஈடுபடுத்தியது. அதனால் அவள் அந்த மார்கழி மாதம் விரதம் இருக்கா. 30 நாளும் கூடியிருந்து குளிர்ந்தாலோ ரெம்பாவைன்னு எல்லாரையும் ஆக்ஷன் போயிடுவா. அந்த பக்தி மார்க்கத்தில் அத்தனை பேரையும் திளைக்க வச்சா. எல்லாருக்குமே இந்த பகவான் அனுபவம் வேணும் அப்படின்றதுல அவளுடைய அந்த முயற்சி எல்லாரையும் கூட்டுன்னு போய் 30 நாள் விரதம் இருக்க வச்சு பண்ணா. அப்போது அவளுடைய அந்த பக்தியை பரப்புறதுக்காகவே அவளுடைய திரு அவதாரம்ன்றது நமக்கு புரியும். அதே மாதிரி நாச்சியார் திருமொழி, அவளுடைய பாசுரங்களில் அவள் வந்த பர்பஸ் பக்தியை பறக்கணும்னு. அதுக்கப்புறம் அவள் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக தவம் இருக்கா, அவருக்காக பாடுறா, அவருக்காக ஏங்குறா. அப்புறம் பெரியாழ்வார் அவளை ஸ்ரீ ரங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கா ஸ்ரீ ஆண்டாள். நமக்கு அவன் மூலம் என்ன தெரியறது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும், அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கணும், பகவானை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதாவது நம்ம மனசை நம்ம எப்படி தூய்மையாக வச்சுண்டு பகவான் சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அப்போ அந்த பகவான் அனுபவம் அவள் தான் மட்டும் அனுபவிக்கலை, எல்லாருக்குமே அந்த அனுபவம் வரணும் அப்படின்றதுக்காக தான் அவள் இந்த பூலோகத்திலேயே பிறந்து ஒரு மாநில உருவம் எடுத்து நம்மளோட வளர்ந்து நமக்கான அந்த பாதையை காமிச்சிட்டு போயிருக்கா. அதனால தான் நமக்கு ஆண்டாளுடைய அந்த அவதாரம் அவ்வளோ வசதி. நமக்கு 12 ஆழ்வார்களில் அவள் ஒரு ஆழ்வார். நம்ம இன்னும் 2 பாசுரங்களில் ஆண்டாளை பற்றி ஏற்றத்தை உபதேச ரத்ன மாலை மூலம் பார்க்கலாம். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டு. இந்த பாசுரம் உபதேச ரத்ன மாலையில் வருது. ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆண்டாளுடைய ஏற்றத்தை பற்றி பாடுறார். அதாவது ஆண்டாளோட திரு அவதார நாளுக்கும் வேறு ஏதாவது நிகரான நாள் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறார். பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட கோதை பின்னாடி ஆண்டாள் என்று அழைக்கப்படுகிறாள். அவர் வளர்றா. அவளுடைய அந்த திரு அவதார நாள் ஆடிப்பூரத்தோட சிறப்பு தான் இந்த பாட்டு மூலம் நமக்கு தெரியறது. அதாவது மனமே நன்னா யோசனை பண்ணிப்பார், ஆண்டாளுக்கு நிகர் யாரேனும் உண்டானால் இந்த நாளுக்கும் நிகர் உண்டு அப்படின்றார். அது அவர் இது கண்டிப்பாக இல்லைன்றது அர்த்தத்தை தான் சொல்கிறார். ஏன்னா ஆண்டாளுக்கு நிகர் யாருமே கிடையாது. அதனால் இந்த நாளுக்கு நிகரான நாள் வேறு எதுவும் கிடையாது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஆண்டாள் பூமாதேவியோட அவதாரமாக வரா. அவள் வந்த நோக்கமே பக்தியை பரப்பணும் அப்படின்றது தான். அதனால் அவள் எப்படி வாழ்ந்தாள், நமக்கு அவள் என்ன அருளி செய்திருக்கா அப்படின்றத வச்சு தான் மணவாள மாமுனிகள் இந்த நாளுக்கு ஒப்பு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார்.
ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.